ஜீரா ரைஸ் பண்ணலாமா? அதுக்கு பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பட்டை, பிரியாணி இலை, 3 வரமிளகாய் போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் சீரகம். இது நல்லா சீரகம் நல்லா பொரியட்டும். நம்ம அரிசியை வடிச்சிட்டு வந்துடலாம். அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை வடித்து அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடுங்க. நெய்யில் அரிசி வதங்கணும். இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருங்க. அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு போட்டு அப்படி மூடி வச்சிடலாம். சாப்பாடு வேகட்டும். சாப்பாடு 70% நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷம் தம் போட்டிருந்தோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பாடு குதிரியாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். இது கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஜீரா ரைஸு சிக்கன் குழம்பு காம்பினேஷன் சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.